நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னால முடியவே இல்ல. இப்பவும் அது என் மனசுக்குள்ளதான் பதிஞ்சு இருக்கு. எங்க உங்களுக்கு எதுவுமே தோணலையா? என்ன என்ன விஷயம் நீ சொல்ற? நாம இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்து அந்த வீட பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு, அது சரிதானே? சாதாரண ஆளுங்க தங்குற வீடுதான். இப்ப நீங்க ஒன்னும் சிம்பிளா சொல்ல வேண்டாம், அது ஒரு பெரிய வீடுதான். சொல்ல போனா அது எத்தனை ஃப்ளோர் இருக்குங்க? 2 ஃப்ளோரா இல்ல 3 ஃப்ளோரா? முன்னாடி இருந்து பார்த்தா 2 ஃப்ளோரு, ஆனா பின்னாடி பக்கம் போய் பார்க்கும்போது 3 ஃப்ளோரு. ரூம் எல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு. அந்த ஸ்டேர் கேஸும் உடன் ஃபர்னிச்சரும் எல்லா பொருளுமே அப்படியே சினிமால பாக்குற மாதிரி இருக்கு. எப்படியாவது நாம மட்டும் அதை வாங்கிட்டோம்னா. ஏண்டி, அது பிரச்சனை இருக்க வீடு. புரோக்கர் சொன்னதை கேட்டில்ல, அது ரிஸ்க். அது ரிஸ்க்னு அந்த ஆள் சொல்லவே இல்ல. நல்ல வீடு கம்மி விலைக்கு வாங்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம வாங்க முடியுமான்னு தான் அவரு கேட்டாரு. இது ரெண்டுக்கான அர்த்தமா ஒண்ணுதானே? ஏண்டி, அந்த வீட்டோட வாரிசுல ஒரு ஆள் மிஸ்ஸிங்ல, அதை விட வேற ரிஸ்க் என்ன வேணும்? அந்த ஆளு மிஸ் ஆயிட்டானா நாம என்னங்க பண்ண முடியும்? வீடு விற்கும் போது அந்த ஆளு இல்லனா அந்த ஆளுக்கு தான் நஷ்டம். அவ்வளவுதாங்க. அதை நினைச்சு நாம எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கணும்? என்ன பிரச்சனைன்னு நீ சரியாவே புரிஞ்சுக்கல. பாரு, நாம இந்த வீட்டை வாங்கிட்டோன்னு வச்சுக்க, அவங்க கேட்ட பணத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். இது கேடையில அந்த 4வது வாரிசு வந்துட்டான நாம என்னங்க பண்ண முடியும்? அவருக்கு அவர் பங்கு வேணும்னா அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கட்டுங்க, அவ்வளவுதாங்க. சட்டப்படி நாம அந்த இடத்த வாங்கவே கூடாது. 4வது வாரிசு சம்பந்தம் இல்லாம தானே அந்த இடத்த சேல்ஸ் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போனா அந்த சேல்ஸ் இல்லாம போயிடும். இதுதான் சட்டம். இதெல்லாம் தெரியாம சும்மா ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ போய் முதல்ல தூங்கு. தூங்கி எந்திரிச்சா உன்னோட இந்த கனவு எல்லாமே இல்லாம போயிடும். ஒருவேளை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வாரிசு வரலனா? நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடந்த 10 வருஷமா வராத அந்த ஆளு நம்ம வீட்டை வாங்கிட்டோன்னு தெரிஞ்சதும் ஓடி வருவாரா என்ன? யாராவது வீடு வாங்க வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் எதுக்கு ஒளிஞ்சு இருக்கணும் சொல்லுங்க? விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த ஆளு கண்டிப்பா செத்து போயிருப்பாருங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சென்னையில வச்சு பார்த்ததா சொன்னாங்க இல்லையா? அது பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்லனா அந்த ஆள் மாதிரி இருக்க வேற யாரையாவது பார்த்திருப்பாங்க. இந்த வாரிசு கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டாருங்க. அதான் நம்மளால உறுதியா சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை அந்த ஆள் உயிரோட இருந்தா, வீட வாங்கிட்டோன்னு திரும்ப வந்தா? அப்படி வரதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. அப்படி வந்தாருன்னா நாம கேஸ் போடலாம். இவ்ளோ பணம் கொடுத்த நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு எந்த கோர்ட்டும் சொல்லாதுங்க. ஒருவேளை அந்த ஆளு இதுக்கப்புறம் வராம போயிட்டாருன்னா 2-3 கோடி மதிப்புள்ள ஒரு சூப்பரான பங்களா நமக்கு சொந்தங்க. அதுவும் வெறும் 75 லட்சம் ரூபாய்க்கு. நினைச்சு பார்த்தாலே உடம்பே புல்லரிக்குதுங்க. நீங்க தேவையில்லாம யோசனை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட இப்ப 75 லட்சம் ரூபாய் இல்லல்ல, அதுக்காக என்னால கடன் வாங்க முடியாது. என்னங்க, 75 லட்சம் ரூபாங்கிறது அவங்க கேக்குற விலைங்க. நாம இது வரைக்கும் விலைய சொல்லவே இல்லைங்க. நாம ஒரு 50 லட்சம் ரூபாய் சொல்லலாம். அந்த மாதிரி ரேட்டை பேசி பேசி ஒரு 60ல இருந்து 65க்குள்ள நாம அந்த வீட்டை பேசி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு குறைவா அவங்க சம்மதிப்பாங்களா? எனக்கு தோணலப்பா. அமெரிக்கால இருக்க இடத்த வாங்குறதுக்கு அவங்க இந்த வீட்டை வித்து வர பணத்தை வச்சுதான் வாங்குவாங்களா என்ன? அவங்க ஒன்னும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் இல்லங்க. சொல்ல போனா அவங்க எப்படியாவது இந்த வீட்டை வித்தரலாம் தாங்க நினைக்கிறாங்க.
விஷயம் தெரிஞ்சு யாராவது இங்க வந்து இந்த வீட்டை கொத்திட்டு போறதுக்கு முன்னாடி நாளைக்கே அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி நமக்கு அந்த வீடு வேணும்னு சொல்லிடுங்க. அக்ரிமெண்ட் போடுறதுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம். டைரக்டாவே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. பணம் பேங்க்ல தானங்க இருக்கு. நாம எதுக்காக அதை சும்மா வச்சிருக்கணும்? மேடம், இந்த ஃபைலை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று, எக்ஸ்போர்ட்டிங் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்கு கொடுக்க வேண்டிய அஃபிடவிட்டு. ரெண்டாவது, உடனே கொடுக்க வேண்டிய செக்ஸோட லிஸ்ட்டு. செக் புக்கும் இதுலேயே வச்சுருக்கேன் மேடம். சரிங்க, இங்கே வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சுனில். எஸ் மேடம். அச்சுமாமா வந்துட்டாரா? வந்துட்டார் மேடம், கேபினில் இருக்காரு. அவர் பிஸியா இல்லைன்னா கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? ஓகே மேடம். மாமா, நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. அத நான் சொல்லணுமா என்ன? மாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது இங்க நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. என்னது? லக்ஷ்மி அக்காவோட வயிற்றுல பிறந்த பசங்கள்ல ஒருத்தன் தான் இத்தனை நாளா இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல லக்ஷ்மி அக்காவுடைய ஒரு சின்ன போட்டோவை கூட அவனுக்கு இங்க வைக்கணும்னு தோணல பாத்தியா? ஆனா அதை வச்சது என்னோட அக்காவுக்கு எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாத நீ. உனக்கு இந்த மாதிரி அடிக்கடி நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது சும்மா இல்லம்மா. லக்ஷ்மி அக்காவுடைய ஆசீர்வாதம் முழுசா உனக்கு கிடைச்சிருக்குமா. அம்மாவை பத்தி நினைச்சு பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதாச்சு மாமா. ரொம்ப சீக்கிரமா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது எப்பவும் என் கண்ணில் கண்ணீர் வரும். அடிக்கடி எனக்கு என்ன தோணுனா, எந்த அருகதையும் இல்லாத எனக்கு என் அம்மாவோட பாசம் கொஞ்ச நாளைக்கு எனக்கு கிடைச்சதுன்றதே நான் பண்ண புண்ணியம். அது சரிதாம்மா. நாங்க கூட பல தடவை ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கோம். சொந்த ரத்தத்துல பிறந்த பசங்க கிட்ட கூட அக்கா இந்த அளவுக்கு அக்கறை காட்டி நான் பார்த்ததில்லை. பெத்த பசங்க அவங்க பாசத்தை வேண்டான்னு சொன்ன உடனே நீ 2 கையை நீட்டி அந்த பாசத்தை வாங்கிட்ட. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கிடைக்காத பாசம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு தோணுது. பசங்க அக்காவை விரட்டின உடனே நீ உன் பாசத்தால அவளை கட்டி போட்டுட்ட. இந்த கம்பெனியை நான் வாங்கினது மேலங்குளத்தோட மூத்த மக கிட்ட பகையோ கோவத்தையோ தீக்க இல்ல. அம்மாக்கு இந்த கம்பெனிய ரொம்ப பிடிக்கும். அம்மா அவங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்தது இந்த கம்பெனியால தான். சொல்ல போனா இந்த கம்பெனியில இருக்க ஒவ்வொரு மூளையும் தூணலையும் துரும்புலையும் அம்மாவோட மூச்சு காத்தும் வேர்வையும் எல்லா இடத்துலயும் இருக்கும். அம்மாவோட ஆத்மா வளம் வந்துட்டு இருக்க இந்த கம்பெனிய சொந்தமாக்கணும்னு அம்மா இறந்ததுல இருந்து நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பின அந்த பசங்களுக்கு இந்த கம்பெனி நடத்த அருகதே கிடையாது. அது சரிதாம்மா. இந்த கம்பெனி மகேந்திரன் கையை விட்டு போனதும் அது உன் கைக்கு வந்து சேர்ந்ததும் ஒன்னும் எதர்ச்சியா நடந்ததில்ல. எல்லாமே லக்ஷ்மி அக்காவுடைய ஆசீர்வாதம் தான். லக்ஷ்மி அக்காவுடைய ஆத்மா இங்கே இருந்து தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தேல்ல, இந்த போட்டோவுக்கு இங்க விளக்க ஏத்தும் போது இந்த ரூம்ல மட்டும் இல்லம்மா, இந்த ஆபீஸ் முழுக்க அந்த ஒளி நிறைஞ்சிருக்குமா. அதனாலதான் நாம இந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே நாம எதிர்பார்க்காத பல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு.
நான் பேசி பேசி ஓன் டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேம்மா. என்னை எதுக்குமா வர சொன்ன? அம்மா, எல்லாத்தையும் மறந்துருமா. சொல்லு, எதுக்காக என்னை வர சொன்ன? ஒரு சில விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன் மாமா. இது ஒன்றும் ஆஃபீஸ் விஷயம் இல்லை மாமா, வீட்டு விஷயம். வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா என்னால வர முடியாம போயிடுச்சு. நேரம் கிடைக்கணும்ல, அதனாலதான் உங்ககிட்ட இங்கேயே வச்சு சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு நினைச்சின்னா நீ அதை எங்க வேணும்னாலும் சொல்லலாம். வீட்டில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம ஒன்றும் தெரியாதவங்க இல்லையே. நீ சொல்லுமா, என்ன விஷயம்? ஒன்று ரம்யா அக்காவோட கல்யாண விஷயம். அக்காவை இதுக்கப்புறமா வீட்லயே வச்சிருந்தா சரியா இருக்குமா? அவங்களுக்கு வயசு 29 ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேலேயும் பண்ணலனா அவங்களுக்கு ஏத்த பையன் கிடைக்காம போயிடும். அது வந்துமா, இவ்வளவு சீக்கிரம்? நாளைக்கே பண்ண சொல்லல, ஒரு 2-3 மாசத்துல சீக்கிரமா பண்ணிடலாம். உங்க பொறுப்புகளை முடிச்சு வைக்கிறது தானே நல்லது. எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லாம இல்லம்மா, எல்லாம் ஒத்து வரணும்ல. வரதட்சணையை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்களா என்ன? அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஏத்த பையனை கண்டுபிடிங்க. நல்ல வேலையும் நல்ல குடும்பமா இருக்க நல்ல பையனை கண்டுபிடிங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்படி உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த கடன் எல்லாத்தையும் எப்பமா தீக்கிறது? எல்லா கடனையும் கொடுத்துதான் ஆகணுமாச்சு மாமா. தீர்க்க முடியாத எத்தனையோ கடன்களை சுமந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கணும்னா இந்த ஜென்மம் எனக்கு போதாது மாமா. எனக்கு தெரியுமா, உன் வாயால இந்த வார்த்தையை பேச வச்சது லக்ஷ்மி அக்கா தான். அக்கா மட்டும் இருந்திருந்தா இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே பையனை தேடுறேன் மாமா. வேண்டாம்மா, நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்க. மறுபடியும் இந்த வேலையும் கொடுத்து உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. வேண்டாம், நானே மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன். சரி, நீங்க லேட் பண்ணிடாதீங்க. அப்புறம் 2வது விஷயம், நான் ஜெயிலுக்கு போய் 1-2 தடவை அசோகனை பார்த்துட்டு வந்தேன். அவரும் எதிர்பார்ப்புல தான் இருக்காரு. அப்பீல் பண்றதுக்கான பேப்பர் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் மாமா. நீங்க யாரும் அவரை பார்க்க வர்றதில்லைன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவனை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்லம்மா. தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு பையன்தாம்மா அவன். அவன் ஜெயிலில் வாழ்ற வாழ்க்கையை பார்க்க தைரியம் இல்லாததாம்மா நாங்கள் போல. எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கிற பையன்தாம்மா என் மனசுக்குள்ள நிற்கிறான். அவன் ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள ஒரு கைதியா நிக்கிறத பாக்குறதுக்கு என்னால முடியலம்மா. எங்களுக்கு எல்லாமே அவன்தான். என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களை நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அசோகனுக்கு தானே இருக்கு. அந்த இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி தான் அவன் இருக்கான்னு நினைச்சு பார்க்கும் போதே எனக்கு வாழணுங்கிற ஆசையே போயிடுதுமா. மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. அசோகனுக்கு எதுவும் ஆகாது. இந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியே வந்துருவாரு. கூடிய சீக்கிரத்துல அவரை வெளியே நான் கொண்டு வந்துடுறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா நான் என் கண்ணை மூடணும். எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அதாம்மா. இருந்தாலும் நீங்க தாமதிக்காம ஒரு நாள் ஜெயிலுக்கு போய் அசோகனை பாருங்க. ஜெயில தனியா இருக்க ஒருத்தரோட மனசுல என்ன இருக்குன்னு அதை அனுபவிக்கிறவருக்கு தானே தெரியும். உயிர் இல்லாத அந்த 4 செவத்துக்குள்ள உயிர் உள்ள ஒரு மனுஷன் துடிக்கிறத நம்ம கண்டுக்காம இருக்க கூடாது. உங்க எல்லாரையும் அவர் பார்த்தாருன்னா அவரு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு மாமா. நான் கண்டிப்பா போறேம்மா. நாங்க எல்லாரும் கண்டிப்பா நாளைக்கு போறோம். இத்தனை நாளா நாங்க எங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவனை நாங்க பார்க்கும்போது எங்களுக்குள்ள வேதனைகளை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காதது எங்க தப்புதாம்மா. உங்களை நான் வருத்தப்பட வைக்கிறதுக்காக சொல்லல. உங்க பையனை பாக்குறப்போ உங்க எல்லார பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போதுதான் எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன் மாமா, நீங்க போயிட்டு வாங்க.
அச்சு மாமா, மாமா நீங்க மருந்து மாத்திரைலாம் கரெக்டா சாப்பிடுறீங்கல்ல? அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. இங்க இருக்க வேலையை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களால செய்ய முடியாத வேலைய நீங்க சுனில் கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பாரு. அதே மாதிரி பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, அக்கௌண்டன்ட் கிட்ட வாங்கிக்கோங்க, நான் சொல்லி வச்சிருக்கேன். சரிம்மா. ம். நீ உன்னோட உடம்ப கவனிச்சுக்கிறிய கஸ்தூரி? இல்ல முன்ன மாதிரி ஒரு 2 பிடி சோறு மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுறியா? நான் கண்டிப்பா வரேம்மா. இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன். பாட்டி என் மேல கோவமா இருக்காங்களா? இங்க வந்து இவ்ளோ நாள் ஆகியும் என்னால அங்க வர முடியாம போயிடுச்சுல, அதான் என் மேல கோவமா இருக்காங்களான்னு கேட்டேன். நான் சீக்கிரமா அங்க வரேன்னு பாட்டி கிட்ட சொல்லிடு. அப்புறம் பாட்டிய நீ நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? சரிம்மா, நீ போன வை, நான் அப்புறம் கால் பண்றேன். மகேந்திரன் வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு. எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தானே நடக்குது. அதுல தப்பாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் எனக்கு தெரியல. பணம் எப்ப கை மாறுது? இப்ப ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே மீதி பணத்தை பேங்க் மூலமா அந்த அமெரிக்கக்காரனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நாளைக்கு ராத்திரி ஃபிளைட்ல அவங்க 3 பேரும் அவங்க ஃபேமிலியோட பாம்பே வழியா நியூயார்க் போறாங்க. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் அவங்க இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்கன்னு எனக்கு தோணல. சரி, அந்த 4வது வாரிசோட விஷயம் என்னாச்சு? அந்த ஆள் இப்ப எங்க இருக்காரு? நம்ம ஆளுங்களுடைய கண் பார்வையில தான் இருக்கான், சென்னையில. மகேந்திரனுடைய பணத்தை வாங்கிட்டு அமெரிக்கக்காரங்க ஃபிளைட் ஏறின உடனே 4வது வாரிசுகிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறோம். மத்தது எல்லாத்தையும் அந்த ஆள் பார்த்துப்பாரு. அந்த ஆளு நாம நினைச்ச மாதிரி பண்ணுவாரா என்ன? கண்டிப்பா பண்ணுவாரு. 3 கோடி ரூபாய்க்கு விலை போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பங்களா வெறும் 65 லட்சம் ரூபாய்க்கு தான் அதை வித்திருக்காங்க. அதாவது இவங்கள ஒரு ஆளுக்கான பங்கு தொகை கூட அதுல கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த ஆளு சும்மா விடுவானா என்ன? அந்த ஆளு மனப்பூர்வமாவே கேஸ் போடுவாரு. கோர்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணும். ஒருவேளை அதுவும் வேலைக்கு ஆகலைன்னா வேலை குறைச்சி அந்த இடத்த வாங்கினதுக்காக வேற கேஸை போடுவாரு. எப்படி இருந்தாலும் அந்த சேல்ஸ் கேன்சல் ஆயிடும். அதுக்குள்ள மகேந்திரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த அமெரிக்கக்காரன் ஊரை விட்டு போயிருப்பான். மகேந்திரன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல. 3 கோடி ரூபாய்க்கு விலை போற அந்த வீடு வெறும் 65 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்குதுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அவர் சந்தோஷப்படட்டும். நாளைக்கு ராத்திரி வரைக்கும் மகேந்திரன் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு சந்தோஷன்றதே கிடையாது. இந்தாங்க. சரிங்க. சரி, ஓகே. என்னாச்சுங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. ஓ, ரொம்ப நன்றி கடவுளே. நல்ல வேளை ஒரு வீடு கிடைச்சிருச்சு. நான் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு கால் பண்ணேன், முடிஞ்சதா இல்லையான்னு எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருந்தது. நான் உள்ள கையெழுத்து போடும்போது கால் பண்றேன், எப்படி எடுக்க முடியும்? திரும்ப திரும்ப கால் பண்ணணும்னு தெரியும், அதான் போனை சைலண்ட்ல போட்டுட்டேன். டீ குடிக்கிறீங்களாங்க? வேண்டாம், இப்பதான் நான் டீ குடிச்சேன். வெளியில ஹோட்டல்லையா குடிச்சீங்க? அந்த பழக்கெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லையே, இன்னைக்கு என்ன ஆச்சு? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே புரோக்கர் தான் டீ குடிக்க சொன்னாரு. சரி, டீ வாங்கி கொடுக்கலான்னு நாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனோம். உள்ள போன உடனே அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு.
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக காலையில இருந்து நாங்க பிஸியா இருந்ததால மத்தியானம் எங்களால எதுவுமே சாப்பிட முடியல. ம். அந்த ஆள் எதையோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத நான் பார்த்தேன். எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த ஆள் சாப்பிட்றத நான் பார்த்துட்டு இருக்க முடியும்? அதுக்கு தான் நான் ஒரு டீ சாப்பிடலாம்னு சாப்பிட்டேன். ம். டீ குடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை ஏன் அவன் சுத்தி சுத்தி வந்தான்னு புரிஞ்சுது. என்னங்க ரகசியம்? அந்த ஆளுக்கு பசி எடுத்திருக்கும், கையில கண்டிப்பா பணம் இருந்திருக்காது. ச்சே, அது இல்லடி முட்டாள், புரோக்கரேஜ். புரோக்கரேஜா? அப்படின்னா என்னங்க? ஏண்டி, வீடு பிடிச்சி கொடுக்கறதுக்கான கமிஷன். அதுக்காக தான் அந்த ஆள் என்னை சுத்தி சுத்தி வந்திருக்கான். என்ன டீ குடிக்கிறதுக்கும் கூப்பிட்டான். அது சரிங்க, கொடுத்தீங்களா? கொடுப்பனா? நல்ல கதையா இருக்க. ம். ஏண்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உட்பட 67 லட்சத்தை எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ. எண்ணி கொடுக்கும்போது என் மனசே உடஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு கமிஷன் வேணுமா? அதுவும் கம்மியா இல்ல, 50,000 ரூபாய் வேணுமா? 50,000 ரூபாவா? 50,000 ரூபாய் தான். மொத்த அமௌண்ட்ல இருந்து 1% அந்த ஆளுக்கு கொடுக்கணுமாமா. அந்த ஆளுக்கு இவ்ளோ பணம் கொடுக்கற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? ஏண்டி, ஒரு டைரி அக்கல்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் இப்படி அப்படி நடந்தாலே போதும், இவங்க எல்லாருக்கும் புரோக்கரேஜ் கிடைச்சிரும். அப்படி கேட்ட உடனே வாரி வாரி கொடுக்கறதுக்கு எனக்கு இங்க பணம் காய்க்கிற மரம் இல்லைன்னு நான் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டேன். அதிகபட்சமா ஒரு 5,000 ரூபாய் வேணா என்னால கொடுக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஆளு கண்டுபிடி திட்டிட்டு போயிட்டான். நீங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்லங்க. அந்த ஆள் அப்படி என்ன பண்ணிட்டான்? நம்ம கூட வந்து அந்த வீட்டை நமக்கு காட்டினாரு. அதுக்கப்புறமா அந்த அமெரிக்காக்காரன் வீட்டுக்கு நாமளும் போனோம். விலைய பத்தி சொன்னதும் அது அவங்க கிட்ட பேசினது எல்லாமே நாம தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி வில்லேஜ் ஆபீஸ்க்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் போனாரு. அது சில டாக்குமெண்ட்ஸை சரி பண்றதுக்கு. இந்த வேலை தானங்க பண்ணாரு. இதுக்கு 50,000 ரூபாவா? இவ்ளோ பணத்தை அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. பாத்துக்கிட்டே இரு, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு என்ன மிரட்டிட்டு வர போயிருக்காரு அவரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.